Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஒரு கூட்டத்தை போட்டு யாரையும் அதிகாரி விட்டு ஆரிய இருக்கிறீங்க. இங்க வாங்க மக்கள் பொது பண்ணி போந்திருக்காங்களே உங்களுக்கு. ஏங்க அப்படி மக்களுக்கு நல்ல நீதிமன்றத்துல சந்திக்க வேண்டியது வரும். இந்த மக்களையும் மக்கள் பிரதிநிதியும் அதாவது ஒரு அதிகாரி என்ன நாங்க இங்க ஓந்திருக்கோம், பொதுமக்கள் இங்க ஓந்திருக்கிறோம், என்ன நடக்குது, அதிகாரி எப்படி பண்ணி வரலாம். நீங்க இப்ப காலையில அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அவங்க எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போலாம்? முதல் கைது வந்தது கூட நீங்க விடுங்க. இங்க இருக்கிற அதிகாரி எல்லாம் சட்டத்தை மீறி நடக்கிறீங்க. சட்டத்துக்கு கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். இந்த மக்கள் அவ்வளவு இழிவான மக்களா போயிட்டாங்களா? சொல்லுங்க, இந்த மக்கள் அவ்வளவு இழிவா போயிட்டாங்களா உங்களுக்கு? திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சுற்றுவட்டார பாறை குழிகளில் கொட்டப்படுகிறது. மக்கள் எதிர்ப்பை மீறி பல இடங்களில் ஊருக்கு அருகிலேயே பாறை குழிகளில் குப்பை கொட்டிவிட்டு செல்கின்றனர். ஊத்துக்குளி அருகே உள்ள வெள்ளையம்பாளையம் பகுதியில் கைவிடப்பட்ட பாறை குழியில் குப்பை கொட்ட 10க்கும் மேற்பட்ட லாரிகள் வந்தன. பொதுமக்கள் அதனை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அதிமுக பெருந்துறை MLA ஜெயக்குமார் மக்களுடன் இணைந்து தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். அவருடன் பாஜக நிர்வாகிகளும் இணைந்தனர். பெருந்துறை தொகுதியிலிங்க ஊத்துக்குளி வட்டம் நம்ம வெள்ளியம்பாளையம் கிராமம், அதாவது வெள்ளியம்பாளையம் கிராமத்தில் பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாநகராட்சி குப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-20 லோடு லாரியில இப்ப லாரி எல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதாவது இந்த இடத்துல MLAங்கிற முறையில லாரி தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, இந்த நிர்வாக சீர்கேடு, அதாவது இந்த திருப்பூர் மாநகராட்சியினோட நிர்வாக சீர்கேடு தான் காரணம். முதல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 8வது மாசம் இங்க அத்தனை அதிகாரி, அதாவது இங்க அதிகாரி எல்லாரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, அதாவது RDO வந்திருக்காங்க, தாசில்தார் வந்திருக்காங்க, இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, மண்டல ஆணையாளர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க இந்த இடத்துக்கு நாங்க இனிமேல் குப்பையை கொண்டாட மாட்டோம்னு 4 மாசத்துக்கு முன்னாடியே இது மாதிரி 15 லாரி கொண்டாந்து குப்பையை கொண்டாந்து கொட்டிக்கிட்டாங்க, அந்த பாறைக்குழியில கொட்டிக்கிட்டாங்க. ஆனா என்ன காரணம்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த 4 மாசத்துல அந்த குப்பை அந்த தண்ணிக்குள்ள குப்பையை கொட்டினதுனால சுத்தி இருக்கிற ஊரெல்லாம் கிராம தண்ணி குடிக்கிறதுக்கே ஆகலீங்க. இந்த நிலைமை தான் இன்னைக்கு இப்ப இருக்குது. இப்ப மறுபடியும் திருப்பூர்ல இருந்து ஒரு 15 லோடு லாரி கொண்டாந்து இப்ப 5 லாரி கொண்டு கொட்டிட்டாங்க. இப்ப நாங்களாம் இங்க நின்று இருக்கிறோம். இது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு அதாவது ஒரு மோசமான எப்படி இந்த குப்பை இங்க நிக்கவே முடியல. துர்நாற்றம், இந்த மக்கள் எல்லாம் எப்படி வாழ முடியும்? இதே மாதிரிதான் பெருந்துறை பக்கத்துல சிப்காட்ல பாத்தீங்கன்னா 37 ஊர்ல தண்ணியே குடிக்கிறதுக்காகன்னு அரசே கொண்டாந்து ஒவ்வொரு ஊர்லயும் போர்டு வச்சுட்டாங்க. அந்த நிலைமை இப்ப தெரியாது. ஆனா ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு சுத்தி இருக்கிற 10 கிலோமீட்டர் அளவில் இருக்கிற இந்த கொட்டினீங்கன்னா எந்த போருமே குடிக்கிறதுக்காகாது, அத்தனை நோய்வாய்த்தான் பண்ணணும். இவ்வளவு ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு திருப்பூர் மாநகராட்சி பெருந்துறை தொகுதிக்கு அப்பா கொண்டாடுறீங்க. இவ்வளவு நான் முதலே சிப்காட்ல அத்தனை 37 ஊர்ல குடிக்க முடியாதுன்னு போர்டு வச்சிருக்கிறீங்க. இங்கேயும் 4 வருஷம் கழிச்சு எல்லாரும் இந்த நாடு கடத்துறீங்களா எல்லாரும் பெருந்துறை தொகுதி மக்களை? இவ்வளவு ஒரு அட்டூழி நடக்குது. இதே திமுக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாராட்டு விழா வச்சாங்க, குப்பையை தடுத்தோம்னு சொல்லி இதே பக்கத்துல இருக்கிற பஞ்சாயத்துல பாராட்டு விழா நடத்துறாங்கப்பா, அருமையா பாராட்டு விழா நடத்துறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, 5 லோடு குப்பையை கொட்டியாச்சு, முதலே 10 லோடு குப்பை நடக்குது. இதையும் கொண்டு 10 லோடு கொட்டிருங்க. இந்த மக்கள் எல்லாம் இந்த நோய்வாய்ப்பட்டு குடிச்சு இந்த தண்ணி குடிச்சு அத்தனை நோயே வரட்டுங்க. அவ்வளவு இந்த ஆட்சி எவ்வளவு லட்சம் பாருங்க. திருப்பூர் மாநகராட்சி குப்பை எங்கூர் கொண்டாடுறீங்க, எவ்வளவு அநியாயம். இத்தனை எழுதி கொடுத்தீங்க, எல்லாம் RDO எல்லாரும் எதுக்கு எழுதி கொடுத்தீங்க? எல்லாத்து மக்கள் முன்னாடி நாங்க இனிமேல் ஊர் கொண்டாட மாட்டோம், இன்னைக்கு அதை மீறி கொண்டாந்துருக்கீங்க. இதெல்லாம் என்ன உள்நோக்கம்? இந்த ஆட்சி அவ்வளவு லட்சணம், இந்த ஆட்சியில அவ்வளவு நிர்வாக சீர்கேடு. 27 மிஷின் இருக்குது சுத்தரிக்கிறதுக்கு, ஏன் ஒரு மிஷின் கூட வேலை செய்யலையா? 15 டன் குப்பை வாங்கி நிறுத்தி இருக்கிறீங்க. நாங்கதான் நினைச்சோம்னா அழிச்சு வாங்கி கொட்டோம். இந்த ஊர் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இவ்வளவு நோய்வாய்ப்படுறோமே, இதுக்கெல்லாம் கேள்வியே இல்லையா? இந்த அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்குது? இங்க இருக்கிற திமுக காரர் என்னதான் பண்றாங்க? நீங்க எவ்வளவு எழுதி கொடுத்தீங்க, பாராட்டு நடத்துறீங்க, இதெல்லாம் மீறி எப்படி குப்பை வரலாம்? இந்த நாளைக்கு திமுக ஓட்டுக்க வரமாட்டாங்களா? சொல்லுங்க. இத்தனை நீங்க நிக்கிறோம், திமுக ஆட்சி அதிகாரம் இருக்குது, இந்த குப்பையை எவ்வளவு திருப்பி போக முடியாதா? இவ்வளவு சூழ்நிலை மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம சொல்லுது பாருங்க. அத்தனை பிரச்சனை நம்ம சொல்லுவீங்க, நிக்கவே முடியல. ஏன்னா ஒரு 10 பேர் காலையில் 20 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு 10 பேர் கூட்டம் அரெஸ்ட் பண்ணி வருது. இதெல்லாம் என்ன மோசமான ஆட்சி? இதுதான் ஆட்சியா? இந்த நிர்வாகங்கள் தேவையா? பெருந்துறை மக்கள் என்ன பாவம் பண்ணிட்டாங்க?
இவ்வளவு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல வண்டி நிக்க கூடாது. எடுத்துட்டு மாநகராட்சி வண்டி கொட்டிங்க, மாநகராட்சி அலுவலகத்திலேயே குப்பை கொண்டு கொட்டிங்க. நாங்க வேணாம்னு சொல்ல, எங்க ஊருக்கு வேண்டாம். முதலே இப்ப 15 ரோடு கொட்டி இருக்கிறீங்க, அதை எப்ப வலிக்கிறீங்க? அதை சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா இந்த ஊர் மக்கள் சுத்தி எவ்வளவு பாதிக்கு. ஒரு 50 அடி தண்ணிக்கு ஓட்டுனீங்கன்னா முதலே தண்ணி ரொம்ப கெட்டு போச்சு. மேலும் மேலும் தண்ணி கெட்டுட்டீங்கன்னா எப்படித்தான் வாழ்றது? இந்த ஊர்ல எப்படி வாழ்றது மக்கள்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். மாவட்ட ஆட்சியர் இங்க வரணும். நாங்க அதுக்கப்புறம் தான் இங்க வந்து கலைஞ்சு போவோம். வந்திருக்கிற குப்பை வண்டியெல்லாம் எடுத்து திருப்பி போகணுங்க. இல்ல இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவைய ரிலீஸ் பண்ணணும். ஒரு 20 பேர் பெண்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவைய ரிலீஸ் பண்ணணும். எம்எல்ஏங்கிற முறையில ஒரு அதிகாரி கூட வந்து 1 மணி நேரம் ஆச்சு இந்த இடத்துல. ஒரு எம்எல்ஏ ரோட்ல நின்று ஒரு அதிகாரி வந்து அதை சந்திக்கல. என்ன நடக்குது இந்த ஆட்சி? சுத்தி 100 போலீஸ்காரர் நிக்கிறாங்க, காவல்துறை நிக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க கை கட்டிட்டு. ஒரு எம்எல்ஏ இந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் ஆச்சு, ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் வரல. இதுதான் இந்த நிர்வாகம், இந்த ஆட்சியோட நிர்வாகம். ஏதோ பூசி மொழிகிறாங்க. ஆனா எங்க மக்களுக்கு ஒரு நாள் கூட இந்த குப்பையை கொட்டை அனுமதிக்க மாட்டாங்க. தொடர் போராட்டம் நடக்கு, இந்த இடத்துலயே கோர்ந்திருப்போம். அதிமுக எம்எல்ஏ தர்ணா செய்வதை அறிந்து பெருந்துறை தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் திமுக பொறுப்பாளருமான வெங்கடாச்சலம் அங்கு வந்தார். போலீஸ் தரப்பிலும் அதிகாரிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார். மக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து குப்பை கொட்ட வந்த லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டது.